அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, நண்பர்களே, மார்ச் 9ஆம் தேதி மதுரையில் மத நல்லிணக்க மாநாடு கிருஷ்ணயர் மஹாலில் மாலை 4 மணிக்கு நடந்து முடிந்தது. இந்த மாநாடு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டது. அது நம்ம அனைவருக்கும் தெரியும். 30-40 ஜனநாயக முற்போக்கு அமைப்புகள் அனைவரும் இணைந்து நடத்திய இந்த மாநாடு ஒரு பெரிய வெற்றி அடைந்துள்ளது அப்படிங்கிறது தான் எமது அமைப்புகளின் சார்பாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் மாநாட்டிற்காக உழைத்த, பங்காற்றிய, வருகை தந்த, இன்னும் பல்வேறு வகையில் உதவிகள் செய்த அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லா பேத்துக்குமே தெரியும். ரொம்ப ஒரு மிக கடுமையான நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் அதை மீறி இன்னைக்கு தடைகளை உடைத்து இந்த மாநாடு வெற்றியடைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. குறிப்பாக RSS, BJP, சங் பரிவார கும்பல்கள் 144 தடை உத்தரவு மதுரையில் இருக்கும்போதே ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டார்கள். அதற்கு நீதிமன்றமும் போலீஸும் அனுமதி கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய, ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய மக்கள் கூட்டமைப்புகள் இவர்களெல்லாம் அரசிடம் அனுமதி கேட்கும்போது இது போன்ற மாநாடுகள் நடத்தக்கூடாது என்று நீதிமன்றமும் போலீஸும் அனுமதி மறுத்துள்ளார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 2 மாத காலகட்டமாக பார்க்குறோம். அப்போ இந்த மாநாட்டிலே கூட சில பேர் தோழர்கள், முன்னணியான தோழர்கள் குறிப்பிட்டு பேசினாங்க. அதாவது தீய பற்ற வைக்கிறவனையும் தீய அணைக்கிறவனையும் ஒன்றா எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு. அதுபோல் உண்மையில் மக்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துபவர்களை, மக்கள் மத்தியில் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துபவர்களை செயல்பட விடாமல் தடுத்ததில் இன்னைக்கு அரசு முக்கியமான பங்காற்றியது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான உண்மை. அப்போ இந்த தடையெல்லாம் கடந்து தான் இந்த மாநாடு நடந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். அந்த நடந்த அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் மதுரையில் எல்லா பேத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அந்த அரங்கத்தில் ஒரு 500 பேர் அளவில் தான் மக்கள் உட்கார முடியும். அந்த 500 பேர் உட்கார்ந்து நிகழ்வு நடத்துறது அப்படிங்கிறது தான் வழக்கமாக நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனால் இதுவரையும் இல்லாத அளவில் கிட்டத்தட்ட 2000 2500 பேர் வரைக்கும் அந்த மாநாட்டு அரங்கத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான். உண்மையில் இவ்வளோ அடக்குமுறைகள் இருந்தும், பொதுவெளியில் நடத்த அனுமதி மறுத்தும் ஒட்டுமொத்த மக்களும் வந்திருக்கிறார்கள். முக்கியமாக இது வந்த மக்கள் எல்லாம் மதுரையினுடைய மக்கள், ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள், மக்கள் இப்படி வந்திருக்கிறாங்க. இது ஏதோ இந்து முன்னணி கும்பல் திரட்டிய சேட்டு மார்வாடிகளால் திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல. மதுரையினுடைய ஒற்றுமையின் அடையாளமாக உள்ள கூட்டம். இந்த மாநாட்டினுடைய தலைவர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ ஒற்றுமைன்னு. முக்கியமாக மேலே இந்து மதத்தை சேர்ந்த துறவிகள், அந்த மாதிரி சாமியார்கள், அவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். இன்னொரு பக்கம் ஃபாதர்கள் வந்திருந்தார் கிறிஸ்துவ மதத்திலேருந்து. இது போல் முஸ்லீம்கள் சார்பாக ஹாஜிகள், இப்படி நபர்கள் அனைவரும் மாநாட்டில் மேடையில் வீற்றிருந்தார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. இது மேலே மட்டும் இல்லை, மக்கள் மத்தியிலையும் மதுரையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி மத நல்லிணக்க ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக காட்டும் விதமாக அந்த மாநாடு அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்தமாக எல்லா மதத்தினரும் அந்த மாநாட்டிற்கு வந்திருந்தார்கள் என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் மாநாடு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தங்களோட நோன்பு மாலை 6 மணி போல் அவங்க கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நோன்பு திறப்பது அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இங்கிட்ட கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரே இடத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மக்கள் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிட்டு மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. இது இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் அவங்க தொழுகை நடத்துகிறாங்க. இதுதான் மதுரை, இதுதான் தமிழ்நாடு, இதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய அடி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். அப்போ இந்த மாநாடு பல்வேறு வகைகளையும் இந்த மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுடைய அமைப்பினுடைய அனுபவத்திலிருந்தும், தங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்தும் பல்வேறு விஷயங்களை நேர்த்தியாக ஒழுங்கமைத்திருந்தார்கள். அவர்களுக்கும் எமது அமைப்புகளின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக கூட்டத்தில் இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததில் அவர்களுடைய அனுபவமும் ஒருங்கிணைப்பும் மிக முக்கியமான பங்காற்றியது அப்படிங்கிறது மிக முக்கியமான உண்மை. அந்த வகையில் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோக இந்த மாநாட்டிற்கு பல்வேறு அமைப்பினரும் கிட்டத்தட்ட 30-40 அமைப்புகள் சேர்ந்து தான் இந்த வேலைகளை ஒருங்கிணைச்சு வேலை செய்து வெற்றியடை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். பல்வேறு அமைப்பினரும் தொண்டர் படையிலிருந்து
நிகழ்வோட ஒருங்கிணைப்புலேருந்து பிரச்சாரங்கள்லேருந்து இணையதள பிரச்சாரங்கள்லேருந்து இப்படி பல்வேறு வகைகள்லையும் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையும் மறுக்க முடியாதது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவர்கள் அனைவருக்கும் எமது அமைப்புகளின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த அரங்கம் எப்படிப்பட்ட சூழலில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது கூட ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு அரங்கம் வந்து இவ்வளோ தைரியமாக அந்த விஷயத்துக்காக வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நீதிபதி கிருஷ்ணய்யர் மஹால், அந்த மஹாலில் வந்து கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து மற்ற அரங்கத்தை எல்லாம் வந்து போலீஸும் அரசு தரப்பும் மிரட்டி இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பணிய வைக்கக்கூடிய நிலைமைகளில் அதையெல்லாம் வந்து தாண்டி இது வந்து ஒரு சரியான மாநாடு, இந்த சரியான விஷயத்துக்காக வந்து அரங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நின்ன அந்த அரங்கத்தின் பொறுப்பாளர்களும் வாழ்த்துக்குரியவர்கள் அப்படிங்கிறதான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறதான். இப்போ இது மட்டும் இல்லை, இப்படி பல்வேறு பங்களிப்புகளை செலுத்தியிருக்கிறாங்க. பல்வேறு உதவிகள், இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகளுக்கு பல்வேறு உதவிகள் வந்து பல இயக்கங்களும் சரி, மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியவரும் சரி, எல்லா பேரும் வந்து ஒரு இணைந்து இந்த வேலைகளை வந்து செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதும், எல்லா வகையான உதவிகளும் மக்களுக்கு அங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அந்த வகையில் வந்து இந்த மாநாடு மக்களிடம், மதுரையினுடைய மக்களிடம் பல்வேறு இடங்கள்லையும், ஜனநாயக சக்திகளிடம் பல்வேறு இடங்களிலும் போய் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மாநாடு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டிற்கு உழைத்த அனைத்து தோழர்களுக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டியது இருக்குது. கம்பூர் செல்வராஜ் தோழர் வந்து மக்களை வந்து ஒரு 50 பேர்த்த கிராம மக்களை தட்டிட்டு வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து திருப்பரங்குன்றம் மக்களுக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனை என்னன்னு புரியணும்னா என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்து திருப்பரங்குன்றத்துக்கே கூட்டிகிட்டு போய் இங்கே அந்த மலையில் வந்து தர்காவும் இருக்குது, கோவில் இருக்குது, எல்லாத்தையும் விலக்கி பாருங்கள் எவ்வளோ மத நல்லிணக்கத்தோடு வந்து இருக்க வேண்டிய ஒரு இடத்த பிரச்சனையாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத புரிய வச்சுருக்காரு. முக்கியமாக வந்து கம்பூர் பக்கத்தில் உள்ள பரம்பு மலையில் இதே போன்ற தர்கா கோவில்கள் எல்லாமே ஒரே மலையில் இருக்குது. அங்கேயும் வழிபாடு, ஆடு கோழி பலியிடக்கூடிய வழிபாட்டு உரிமை இருக்குது. அதே போல் தான் இங்கேயும் அப்படின்னு சொன்னோடனே அதை மக்கள் எல்லா பேரும் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் போய் முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு அவங்கெல்லாம் வந்து மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இப்படி அந்த மக்களுக்கு தெள்ள தெளிவாக புரியுது மத நல்லிணக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றதும், உண்மையில் நம்மளோட உரிமையை வந்து எப்படி இந்த RSS BJP கும்பல் பிரச்சனையாக மாற்றி கலவரமாக மாற்ற முயற்சி பண்ணுறார்கள் அப்படின்னு தெள்ள தெளிவாக வந்து புரிய வச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் தோழருக்கு உதவியாக எமது தோழர்களும் தோழர் கூட வந்து போயிருந்தாங்க. அந்த வகையில் தோழர் செஞ்ச அந்த முன்மாதிரியான வேலைக்கு வந்து உண்மையில் நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்க வேண்டியது இருக்குது, வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் தோழர் கம்பூர் செல்வராஜ் தோழருக்கு வந்து வாழ்த்துக்கள். குறிப்பாக இது போல் பல்வேறு இயக்கங்களும், தேனி இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்லேருந்து தோழர்கள் வந்து அவங்களோட ஜனநாயக சக்திகள்லாம் அணிதிரட்டி வந்திருக்கிறாங்க. இதுபோல் பல இஸ்லாமிய அமைப்புகளும் சரி, பல்வேறு ஜனநாயக முற்போக்கு அமைப்புகளும் சரி, தங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டை நடத்தி வெற்றியடை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதா உண்மையான மத நல்லிணக்கம் இந்த மாநாட்டில் தெள்ள தெளிவாக தெளிகிறது. இதுவே வந்து இந்த RSS BJP இந்து முன்னணி கும்பல்களுக்கு மிகப்பெரிய அடி. இதுபோக நமது வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டும் விதமாக பல்வேறு இடங்கள்லையும் நம்ம கொண்டு வந்த வெளியீடு அப்படிங்கிறதையும் கொண்டு போய் சேர்த்தோம். குறிப்பாக வந்து திருப்பரங்குன்றம் அயோத்தி அல்ல, இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வெளியீடு கொண்டு போய் சேர்த்தோம். அது வந்து உண்மையில் பார்த்தோன்னே அந்த வெளியீடு ஆர்வப்பட்டு பல ஜனநாயக சக்திகளும் தோழர்களும் வாங்கி படித்தாங்க, பார்த்துட்டு கருத்தும் சொன்னாங்க. குறிப்பாக வந்து மீத்தா பாண்டியன் தோழர் கூட தன்னோட தலைமை உரையில் கூட குறிப்பிட்டார், கருப்பனை இன்னைக்கு ஏன் நம்ம காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது, ஏன்னா நம்மளோட உணவு உரிமையை வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது, நம்ம அப்போ நம்மளோட உணவு உரிமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இன்னைக்கு கருப்பனை காப்பாற்றணும்னு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை அருமையாக குறிப்பிட்டார். இதுபோல் நாகை திருவள்ளுவன் தோழரும் வந்து தன்னோட உரையில் வந்து இந்த வெளியீடு படிச்சுட்டு நல்லா இருந்தது தோழர், இந்த இதில் உள்ள விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டு போனார். இன்னும் சில தோழர்கள் இது போன்ற வந்து கருத்துக்களை வந்து தெரிவித்தார். முக்கியமாக நல்லா பங்காற்றுச்சு தோழர் மக்கள் மத்தியில் அப்படின்னு குறிப்பிட்டு போனாங்க. இது மாதிரி வந்து அந்த நோட்டீஸ் முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம் அப்படிங்கிற அந்த நோட்டீஸும் வந்து நல்லா கொண்டு போனீங்க தோழர், அது நல்லா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பலர் மத்தியிலையும் அப்படிங்கிறதையும் வந்து ஜனநாயக சக்திகள் வந்து குறிப்பிட்டாங்க. அந்த வகையில் வந்து முக்கியமாக ஜனநாயக சக்திகளினுடைய பேராதரவும் மக்களினுடைய பேராதரவும் இந்த மாநாட்டை வந்து வெற்றியடைய வச்சிருக்கு. அதில் உள்ள உரிமைகளுக்காக நம்ம போராட வேண்டும் அப்படிங்கிற உணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இந்த வகையில் இந்த மாநாடு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. எதிரிகளை எதிர்த்து முறியடிப்பதில் இது ஒரு குறிப்பிட்ட பங்காற்றும் அப்படிங்கிறது யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் இது எதிரிகளுக்கு எதிரான சவால் மிகுந்த ஒரு மாநாடாக இன்னைக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இதற்கு ஒத்துழைத்த, இதற்கு வருகை தந்த
எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் கூட வந்து கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அங்கே உள்ள எல்லா ஜனநாயகங்களும் சேர்ந்து அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு சவாலாகவே வந்து வேலை செஞ்சாங்க. மக்கள் மத்தியில் தங்களோட விஷயங்கள் எல்லாம் கொண்டு போவதற்கு பல்வேறு எதிர்ப்புகளையும் சந்தித்தார்கள். அங்கே வந்து மக்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் அந்த தோழர்கள் ஜனநாயக சக்தியெல்லாம் இழிவுபடுத்தினார்கள். அதையெல்லாம் மீறி மக்களிடம் நின்று ஒரு ஒற்றுமை மதநலத்தையும் வலியுறுத்தி நின்றிருக்கிறார்கள். அப்படிங்கிறதும் அவர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில் மதுரை மதநல்லிணக்க மண், தமிழ்நாடு மதநல்லிணக்க மண், இந்த மதநல்லிணக்க மண்ணை நாம் காப்பாற்ற வேண்டியது இருக்கு. நம்மளோட வழிபாட்டு உரிமையை மீட்டெடுக்க வேண்டியது இருக்கு. அந்த வகையில் இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த வெற்றியடைவதற்காக உழைத்த, பங்கேற்ற, வருகை தந்த அனைத்து தோழர்களுக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.